சின்ன வயசில் என்ன செஞ்சுருப்போம்னா, பசங்களை படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது, நல்ல மார்க் வாங்க வைக்கிறது, இதை மாதிரியே நம்ம இன்ட்ரெஸ்ட் போயிருப்போம். நம்மளை பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்களாம் வளர்ந்து பெரியவங்களான பிறகு சில பேர் வெளிநாட்டில் செட்டில் இருப்பாங்க, சில பேர் அவங்கவுங்க ஃபேமிலியோடு தனியாக கூட இருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு தனிமை வரும். 60 வயசுக்கு மேலே இது கட்டாயமாக வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஹஸ்பண்டு அவர் வயசானவர், அவர் அந்த ரூமில் உட்காந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார். பேப்பர் படிக்கிறது, யூடியூப் பார்க்குறது, அப்படி போயிட்டுருக்கோம். நம்ம ஹால் உட்காந்துட்டு யூடியூப் பார்ப்போம், இல்லை டிவியில் தான் பார்ப்போம். எத்தனை நேரம் தான் டிவி பார்க்குறது? அதனால் அப்போ தான் நமக்கு ஒரு யோசனை வரும். நம்மளை பற்றி அப்போ தான் திங்க் பண்ணவே ஆரம்பிப்போம். சின்ன வயசில் நம்ம சூப்பராக நம்ம பாடுவோமே, நம்ம டான்ஸ் பிரமாதமாக ஆடுவோமே, பேச்சு போட்டில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கோமே, அதெல்லாம் நம்ம எப்படி அதை அந்த டேலண்ட்லாம் எதுக்கு விட்டோம்? நம்ம ஏன் நமக்கு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ தோணும். காலம் கடந்து 60 வயசுக்கு மேலே தோணும். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் நமக்கு மனசுக்கு தெரியும். சரி, இப்போ 60 வயசு ஆயிடுச்சு, போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், நம்ம டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துடுது. குக்கிங் தெரிஞ்ச குக்கிங் பண்ணுறாங்க, அது மாதிரி எல்லாமே கோலம் போட தெரிஞ்சவங்க கோலம் போடுறாங்க. இந்த மாதிரி ட்ராயிங், இது மாதிரி யூடியூப்பில் வழியாக நம்மளோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடுச்சு. ஆனாலும் எவ்வளோ வாய்ப்புகள் அமைந்தாலும் ஒரு 60 வயசுக்கு மேலே நம்ம போய் இதெல்லாம் செய்ய முடியுமா, இனிமேல் நமக்கு வருமா அப்படின்னு தோணும். குக்கிங் டெய்லி பிரமாதமாக செய்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் கூட அந்த குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், வீட்டில் அதுக்கு சப்போர்ட் இருக்கணும், இதெல்லாம் ஒரு தயக்கமாக தோணும். சில சமயம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சரி, இனிமேல் சேனல் ஆரம்பித்து என்ன பண்ண செய்ய போகிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த தயக்கம் இருக்கு இல்லையா, நம்மளை பற்றி யோசிக்கிறது, பண்ண முடியுமா முடியாதான்னு, அது அந்த யோஜனையே விட்டுருங்க. இது வெற்றி தோல்விக்கே இது ஒன்றும் இல்லை. ஒரு சேனல் ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, கோலம் போட தெரிஞ்சு அதில் கோலம் போட்டு காமிங்க. பொழுதுபோக்கம் இல்லையா, பொழுதுபோக்காக தான் சொல்கிறேன். இது வருமானத்திற்காகவோ இல்லை வேறு எதுக்குமே கிடையாது. அனாவசியமாக டிவி பார்த்துட்டு பொழுதுபோக்கிறதுக்கு நம்ம இருக்கிற டேலண்ட்டை காமிச்சோம்னா அந்த டேலண்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஸ்பியூல் மாதிரி ஆப்லாம் இருக்குது, அங்கே போய் பாட தெரிஞ்சவங்க பாடலாம் நிச்சயமாக. நம்ம 60 வயசுக்கு மேலே பாடலாமான்னா கட்டாயமாக பாடலாம். 70-75 வயசுக்காரங்கெல்லாம் பிரமாதமாக பாடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுன்னா, இந்த வயசுலேயே அவங்க இவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்களே, இப்போ சின்ன வயசில் அப்படி பாடியிருப்பாங்க. அப்போ அவங்க பிரமாதமாக பாடியிருப்பாங்க, அதை ஊக்குவிக்க ஆள் இருக்காது. இப்போ பாருங்கள், சூப்பர் சிங்கர் அது இதுன்னு எவ்வளோ வந்துடுச்சு. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஊக்குவிக்க வீட்டில் ஆள் இருக்காது. அதனால் அப்படியே விட்டுருப்பாங்க அசால்ட்டாக. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை பற்றி திரும்பி பார்க்க டைம் கூட இருந்திருக்காது. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ குரல் கொஞ்சம் சுமாராக கூட போயிருக்கலாம், பரவாயில்ல. மியூன் மாதிரி ஆப்பில் போய் பாடுங்க. உங்களுக்கு பஜன் தெரிஞ்சால் நீங்கள் பஜன் பாடலாம், எது வேணால் பாடலாம். உங்களுக்குன்னு ஒரு சேனல் வச்சுட்டு உங்கள் டேலண்ட்டை நீங்கள் அதில் வெளிப்படுத்தலாம். ஒவ்வொருத்தங்க பிரமாதமாக பாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்தா அந்த காலத்தில் எங்கேயோ போயிருப்பாங்க. அதனால் வாய்ப்பு தேடி போக மாட்டாங்க அந்த காலத்தெல்லாம். சில பேர் குடும்ப சூழ்நிலை இருக்குல்ல, அதனால் அப்படியே விட்டுருப்பாங்க. அதனால் பரவாயில்ல, வயசான வயசு ஒரு தடையில் இருக்குவேன். அதனால் இப்போ கூட நீங்கள் எல்லாமே பண்ணலாம். தயக்கத்தை விட்டுட்டு குக்கிங் தெரிஞ்சவங்க ஆரம்பிச்சிங்கன்னா சப்போர்ட் தானவே வரும். அதே மாதிரி எல்லாமே செய்யலாம். அதனால் அந்த எதையுமே தயக்கமாக போர் அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்துறாங்க. இந்த வயசில் என்ன பண்ண முடியும் அதை பண்ணுங்கள். இன்னும் 4 வருஷம் கழிச்சு அப்போயே நம்ம ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் வெற்றி தோல்வியெல்லாம் யோசிக்காதீங்க. பொழுதுபோக்கிற்காக ஒரு சேனல் ஆரம்பித்து எதானு உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம்.